Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? 7-6 பயிற்சி 6.1ல ஐந்தாம் கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க? cos A is equal to 2x by 1 plus x square எனில் sin A மற்றும் tan A வின் மதிப்புகளை x இல் காண்க. எல்லாமே x ல இருக்கு. ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்குவோம். செங்கோண முக்கோணம். A B C cos A கொடுத்திருக்காங்க. cos A is equal to அடுத்துள்ள பக்கம் by கர்ணம். So A க்கு அடுத்துள்ள பக்கம் எது? AB, கர்ணம் எது? AC. So AB தான் 2x, கர்ணம் 1 plus x square. ஓகே, A க்கு அடுத்த பக்கம் தான் AB, கர்ணம் 1 plus x. ஸோ எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கப்படும். ஸோ செங்கோண முக்கோணம் பித்தாக்கரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி AC squared minus AB squared. AC squared 1 plus x squared the whole square minus AB squared 2x squared. ஸோ இதை A plus B the whole squareல விரிச்சு எழுதி சுருக்கும். A squared plus 2AB plus B squaredங்கிற x squared ஸ்கொயர் எடுத்தால் 4 ஆயிடும். இது என்ன ஆயிரும்? 4x squared. இங்கே 2x squared plus இங்கே minus 4x squared. சப் பண்ணோம்னா 1 minus 2x squared plus x power 4. இதை சிம்பிளை பண்ணோம்னா 1 minus x squared the whole square ஆகும். இது A minus B the whole square ஃபார்முலாவில் இருக்கும். இது ப்ளஸுக்கு இது மைனஸுக்கு. ஸோ 1 minus x square மட்டும் எது? எதிர்பக்கம் BC. ஓகே, BC வந்து எதிர்பக்கம், அது எவ்வளோ கிடைக்குது? 1 minus x square. ஸோ இனி என்ன நான் கண்டுபிடிக்க வச்சுருவாங்களோ கண்டுபிடி. சைனும் டேன். சைன் A எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 minus x square. கர்ணம் என்ன? 1 plus x square. 90 டிகிரிக்கு எதிர்த்தாப்புல இருக்காதான் கர்ணம். இப்போ எதிர்பக்கம் 1 minus x squared கண்டுபிடிச்சிருக்கோம். டேர்ன் A எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஃபார்முலா தரவா தெரிஞ்சாதான் முக்கோணவியலை நம்ம செய்ய முடியும். இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே.